நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். விஜய் கூட்டணிக்கு தமிழக கட்சி கூட்டணிக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசினது, நாங்க திமுகவோட நட்போட இருக்கோம்னு சொல்லி பேசினார் அப்படிங்கிறது காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் பண்ணிட்டாரு. வைகோ அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு தொடர்ந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்க. எப்படி அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை போய் ஏற்படுதுன்னு பாக்குறீங்களா? எப்படி அது? ஏற்கனவே INDI கூட்டணி ஒரு கூட்டணி இருந்துச்சு. இப்ப அந்த கூட்டணி அங்கிருந்து இல்லை. இப்போ அடுத்தால வரக்கூடிய 2029 தேர்தலில் மீண்டும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உறுதியாக வருவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நாங்கள் திமுகவோட நட்புறவோ இருக்கிறோம், இது பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல்ங்கிற மாதிரி உள்ள ஒரு பேச்சாக இருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காங்கிரஸ் கட்சி காலங்காலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்த கட்சி. அது காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கலாம், எல்லாம் துரோகம் செஞ்ச கட்சி. கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்ததே மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் என்பது எல்லாருக்குமே தெரியும். உங்களை மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது காங்கிரஸ் கட்சி, மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இதையெல்லாம் இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சியில மாநில தேர்வு அறிவாரா அல்லது தெரிந்திருக்கிறாரா என்பது தெரியவில்லை. தற்போது கூட இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அதை கூட இன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியல. ஒரு போன்ல கூட சொல்லிடலாம். இங்க உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அங்குள்ள முதலமைச்சருக்கு சிவகுமாருக்கு ஒரு போன்ல கூப்பிட்டு சொல்லி மேகதானை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஆனா கடிதம் எழுதவோ பேச்சுவார்த்தை வந்து அவசியமே இல்லை. காங்கிரஸ் கட்சி எல்லா காலங்களிலும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையிலும் தமிழகத்திற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். சொல்லும் போது முதலமைச்சர் இங்க இருந்து அழுத்தம் கொடுக்கிறாரு, பிரதம மந்திரி இது குறித்து காவிரியில மேகதாட்டு அணை கட்டுறதை தடுக்கணும்னு சொல்லி பிரதமர்களா தடுக்கணும்னு சொல்றாரு. அது எப்படி? இல்ல, நான் தான் ஏற்கனவே சொல்றேன். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி மதிப்புக்குரிய விஜய் தலைமையில எங்கே இருக்கக்கூடிய கட்சியில அங்க வைக்கிறது அமைச்சரா இருக்கிறாங்க. 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு அமைச்சர் போக்சோ குற்றத்தில் உள்ள போக வேண்டிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவரும் இந்த அமைச்சரில் இருக்கிறார். ஆனா இவர்கள் ஏன் பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்களே பேசி முடித்துக் கொள்ளலாம். இது காங்கிரஸ் கட்சி தானே கர்நாடகத்தில் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது.